இது வந்து டார்க் பர்பிளில் க்ரீன் பார்டர் வித் கோல்டு கலர் ஜரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அப்புறம் வந்து ட்ராப்ஸ் புட்டா கொடுத்துருக்காங்க. இது இன்னும் சூப்பராக யூனிக்காக கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. க்ரீன் கலர் பார்டரில் டைமண்ட் ஷேப்லலாம் கோல்டன் கலர் வச்சு ஜரி கொடுத்துருக்காங்க. இது இன்னும் யூனிக்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. என்ன அதே கலர்னு யோசிக்காதீங்க, அது வந்து டார்க் பர்பிள், இது வந்து ஒயின் பர்பிளில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா டார்க் க்ரீன் வித் கோல்டு ஜரி கொடுத்துருக்காங்க. கோல்டு ஜரி, அதுக்கப்புறம் ட்ராப்ஸ் புட்டா கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, இந்த பார்டர்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது, சூப்பராக இருக்கும். கீழே நம்ம வந்து ஃப்ளீட்டிங்லாம் வச்சோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதே நம்ம மேலே குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் எடுத்து போட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் வேர் பண்ணிட்டு போகலாம். சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, சூப்பராக ஈஸியாக இருக்கும் வேர் பண்ண. பாருங்கள், சூப்பராக இருக்கு கலரு, ஒயிட்டாக இருக்கவங்க எல்லாம். நெக்ஸ்ட் என்ன கலர்னா, இது வந்து மஸ்டர்ட் எல்லோவில் டார்க் ப்ளூவில் கொடுத்து பார்டர் கொடுத்து கோல்டன் கலர் ஜரி கொடுத்துருக்காங்க. கோல்டன் கலர் ஜரி கொடுத்து அதே கோல்டனில் வந்து ட்ராப்ஸ் புட்டா கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இன்னும் சூப்பராக தெரியுது, டபுள் ஷேடாக தெரியுது ஜெரியில், ப்ளூ வித் கோல்டன். இங்கே பாருங்கள், நான் வந்து மேலே போட்டு காட்டுறேன், எனக்கு வச்சா அழகாக இருக்கும்ல, நல்லா இருக்கா? நெக்ஸ்ட்டு கலர் வந்து ரெட் கலரில் வந்து இது பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் க்ரீன் கலர் பார்டர் வித் காப்பர் ஜரி கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டியாக வந்து பீகாக்கோட சிம்பிள், அதாவது பீகாக்கோடைய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, சூப்பராக இருக்குது. இது மற்ற சில்க் சாரீ மாதிரி இல்லாமல் இது வந்து சாஃப்ட் சில்கியாக இருக்குது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, நமக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக இல்லாமல் சூப்பராக இருக்கும்.